உச்சைஸ்ரவ வெள்ளை குதிரையை பார்த்ததும் வாதம் வெடித்தது. வாலு கருப்புன்னு கற்று சொன்னாள், வெள்ளைன்னு வினதை சொன்னாள். அந்த வாதமே அடிமை விதியாக மாறியது. கற்று தன் நாக குழந்தைகளைக் கொண்டு வாலில் ஒட்ட வைத்தாள். வெள்ளை வால் கருப்பாக தெரிந்தது. வினதை கண்முன்னே சூழ்ச்சி நடந்தது. அந்த நொடியில் அவள் தோல்வி உறுதியானது. சூதத்தில் வினதை தோற்றாள். அந்த தோல்வி ஒரே வார்த்தையால் முடிந்தது, அடிமை. கற்றுவின் அரண்மனையில் அவமானம் தொடங்கியது. வினதையின் வாழ்க்கை கனமானது. வினதையின் கண்ணீருக்குள் கருடன் பிறந்தான். முட்டை உடைந்ததும் வானமே ஒளிர்ந்தது. அவன் சிறகுகள் விரிந்த நொடி உலகம் ஒரு சக்தி வந்துடுச்சுன்னு உணர்ந்தது. கருடன் கேட்டான், என் அன்னையை விடு. நாகங்கள் சிரிச்சு சொன்னது, சொர்க்கத்தில் இருக்கிற அமிர்தத்தை கொண்டு வா. அந்த நொடி கருடனின் பாதை முடிவு இல்லை, போராக மாறியது. கருடன் பறந்த நொடி வானமே கிழிந்தது போல இருந்தது. மேகங்கள் இரண்டாக பிளந்தன. அவன் இலக்கு ஒன்று, அமிர்தம். காரணம் ஒன்று, அன்னை வினதையின் சுதந்திரம். பரப்பு நீளமாயிற்று. கருடனுக்கு பசி வந்தது, உடம்பே நடுங்கும் அளவுக்கு. ஆனா அவன் இலக்கை மறக்கல. அமிர்தம் வரும் வரை நான் தளரமாட்டேன்னு பசியையே அடக்கினார். அந்த நேரம் ஒரு மூத்த முனிவர் முன்னால் வந்தார். உன் சக்தி பெருசு, ஆனா தர்மம்தான் இன்னும் பெருசுன்னு எச்சரித்தார். கருடன் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு தன் பசியையே அடக்கினான். வழியில் விஷ்ணு தோன்றினார். அமிர்தம் எதுக்காகன்னு கேட்பது போல அவர் பார்வை இருந்தது. கருடன் தளரல. அவன் கண்களில் ஒரே பதில், எனக்கு அல்ல, என் அன்னைக்காக. விஷ்ணு வரம் கொடுத்தார், நீ அமிர்தம் குடிக்காமலே அமரன், நீ என் வாகனம். கருடன் அந்த வரத்தை மனசில் பூட்டிக் கொண்டான். அடுத்த நொடி அவன் நேரே சொர்க்கவாசலை நோக்கி பாய்ந்தான். சொர்க்கவாசல் தெய்வ காவலின் உச்சம். தங்கத் தூண்கள், ஒளிரும் ஆயுதங்கள். அங்கே கருடன் நின்றான். இந்த தடுப்பு என் அன்னைக்காகத்தான் உடையும்னு அவன் பார்வை சொன்னது. கருடன் ஒரு பாய்ச்சலில் முன்னே வந்தான். சிறகுகள் அடித்த காற்று தெய்வக்காவலை கூட தள்ளியது. சொர்க்கமே முதல் முறையா நடுங்கியது. இவன் யார்னு? அடுத்த தடுப்பு அக்னி வட்டம். தீயின் சுவர் போல அது சுழன்றது. கருடன் தளரல. அவன் ஒளிக்கவசம் தீயை பிளந்து ஒரு கணத்தில் அப்புறமாய் தாண்டினான். இந்திரன் எழுந்தான். அமிர்தம் போகக்கூடாதுன்னு தேவர்கள் எல்லாம் ஆயுதம் தூக்கினார்கள். ஆனா வானத்திலே ஒரு பொன்னிற வான்கொடி போல கருடன் நேரா மோத வந்தான். அமிர்த கலசம் ஒளியோடு எரிந்தது போல இருந்தது. இந்திரன் தடுக்க நின்றான். ஆனா கருடனின் கண்கள் அசையல. அவன் இலக்கு ஒன்றே, எனக்கு அல்ல, என் அன்னைக்கான அமிர்தம். அடுத்த நொடி மோதல் வெடிக்கப் போனது. இந்திரன் வஜ்ரத்தை பாய்ச்சினான். வானமே மின்னல் போல சிதறியது. ஆனா கருடன் சிறகுகளால் கவசம் கட்டினான். வஜ்ரத்தின் ஒளியே வழுக்கி போனது. அவன் அசையலையே. தேவர்கள் வலை கட்டினார்கள். ஆயுதங்கள் எல்லாம் ஒரே வட்டம் போல மூடியது. கருடன் ஒரே சுழலில் அந்த வட்டத்தை உடைத்தான். சொர்க்க காவல் ஒரு கணத்தில் பின்னோக்கி போய் விழுந்தது. கருடன் இப்போ போராளி இல்லை, அவன் அம்பு. ஒரே நேர்கோடா அமிர்தத்துக்கு பாய்ந்தான். இந்திரன் பின்னால் வந்தான். ஆனா அந்த இடைவெளி ஒரு வினாடியில் முடிவானது. அந்த நொடி நடந்தது. அமிர்த கலசம் கருடனின் கையில். சொர்க்கம் முறைந்தது. தேவர்கள் கண்கள் திறந்தே நின்றார்கள். இது சாத்தியமானு வானமே கேட்டது போல இருந்தது. கருடன் கலசத்தோட வெளியே பாய்ந்தான். சொர்க்கவாசல் காற்றில் கிழிந்தது போல. இந்திரன் வஜ்ரத்தோட துரத்தினான். ஆனா கருடனின் வேகம் மின்னலை தாண்டி போனது. இந்திரன் நெருங்கி வந்தான். வஜ்ரத்தின் மின்னல் கருடனின் சிறகை தொட்டது. ஆனா கருடனின் கை கலசத்தை விடவே இல்லை. என் அன்னைக்காகன்னு அவன் இதயம் மட்டும் பேசிச்சு. கருடன் ஒரு புனித நிலத்தில் இறங்கினான். அது நாகலோகத்திற்கு நெருங்கிய இடம். அவன் கலசத்தை அணைத்து கொண்டே வானத்தை பார்த்தான். இந்திரன் இன்னும் துரத்துகிறானா என்று. இந்திரன் கீழே பாய்ந்து வந்தான். வஜ்ரம் விழுந்தது. கருடனின் சிறகில் மோதியது. ஒளி சிதறினது. ஆனா கலசம் கருடனின் கையிலிருந்து நகரவே இல்லை. அந்த கணம் கருடன் நிறுத்தினான். அமிர்தத்தை அவன் குடிக்கவே இல்லை. இந்திரன் பார்த்தான். இவன் அமரத்துக்காக வரல. கருடனின் நோக்கம் வேறு. அவன் அன்னையை மீட்பதுதான். கருடன் கலசத்தோட நாகலோக வாசலுக்கு வந்தான். காவல் நாகர்கள் உறைந்தார்கள். அவன் வந்தது போரில் வென்றவன் போல. இப்போ நாகர்களின் வார்த்தை நிறைவேற வேண்டிய நேரம் வந்தது. அமிர்த கலசம் நாகலோகத்தில் தரையில் வைக்கப்பட்டது. அந்த ஒளி நாகர்களின் கண்களை விழுங்கியது போல. எல்லோரும் ஓடி வந்தார்கள். ஆனா கருடனின் பார்வை முதல்ல வாக்குன்னு நினைவூட்டியது. கருடன் சொல்லிவிட்டான், முதல்ல என் அன்னையை விடு. நாகங்கள் அமிர்தம் அருகே இருந்தாலும் வாக்கை மீற முடியல. வினதை அங்கே நின்றாள், கண்களில் சுதந்திரம் பிறக்கப் போகும் ஒளியோடு. அமிர்தத்தை குடிக்க நாகங்கள் பாய்ந்தார்கள். கருடன் கை உயர்த்தி நிறுத்தினான். குளிச்சு சுத்தமா வந்து குடிங்கன்னு சொன்னான். நாகங்கள் இல்லாத அந்த நொடியில் வானமே மாறியது போல. மேகத்துக்குள் இந்திரனின் நிழல் தோன்றியது.
கருடன் மேலே பார்த்தான். இப்போதான் உண்மையான திருப்பம் தொடங்கப் போகுது. இந்திரன் மேகத்திலிருந்து இறங்கி வந்தான். ஒரே நொடியில் அமிர்த கலசத்தை பிடித்து தூக்கினான். ஒளி வானத்தை வெட்டியது. கருடன் திரும்பினான். ஆனா கலசம் ஏற்கனவே பறந்து விட்டது. நாகங்கள் குளிச்சு திரும்பி ஓடி வந்தார்கள். அமிர்தம் எங்கேன்னு அவர்கள் கண்கள் கத்தின. ஆனா அங்கே கலசம் இல்லை, வெறும் ஒளியின் தடம் மட்டும். கருடன் மட்டும் அமைதியா நின்றான். கலசம் இல்லைன்னு தெரிந்ததும் நாகங்கள் தரையை பார்த்தார்கள். சில துளிகள் ஒளிர்ந்தது போல. அவர்கள் தயங்கவில்லை, அவசரமா நக்க ஆரம்பித்தார்கள். பேராசை புத்தியை மூடிவிட்டது. அந்த துளிகளை நக்கிய நொடியிலே ஒரு அதிர்ச்சி. நாகங்களின் நாக்கு இரண்டாக பிளந்தது. அவர்கள் உறைந்தார்கள். அந்த மாற்றம் அவர்களுக்கு நிரந்தர அடையாளமாகிவிட்டது. அமிர்தம் நாகங்களுக்கு கிடைக்கல. ஆனா வாக்கு கொடுத்திருந்ததால் வினதை விடுதலையானாள். கருடன் அன்னையின் அருகே நின்றான். அந்த நொடி அவன் சத்தியம் நிறைவேறியது. அன்னை இனி அடிமையில்லை. வினதை விடுதலையானாள். கருடன் அவளை தன் அருகே வைத்துக் கொண்டான். இனிமேல் யாரும் உன்னை அடிமை செய்ய முடியாதுன்னு அவன் நின்ற விதமே சொன்னது. அவர்களின் பாதை இப்போ வானம் நோக்கி திறந்தது. நாகங்கள் சுட்டுப்போன மாதிரி சீறினார்கள். கருடன் நம்மை ஏமாற்றினான்னு நாகலோகம் முழுக்க கோபம் கொதித்தது. அன்றே ஒரு பகை பிறந்தது. நாகங்களின் கண்கள் மேலே கருடனை துரத்த ஆசை. விஷ்ணு கருடனை பார்த்தார். நீ என் வாகனமாக இருப்பாய்னு அந்த பார்வையே சொல்லியது. கருடன் தலை தாழ்த்தினான். அன்னைக்காக வென்றவன் இனி தர்மத்துக்காக பறக்கப் போனான். ஆனால் நாகங்களின் பகை இன்னும் முடிவாகவில்லை. அமிர்தம் போனது, அவமானம் மிச்சம். நாகங்கள் சும்மா விடல. கற்று நடுவில் அமர்ந்து கேட்டாள், கருடனை எப்படி அடக்கலாம்? அந்த கேள்வியோடு நாகலோகம் முழுக்க பழி பசியாயிற்று. கருடனுக்கு நாகங்களின் சூழ்ச்சி தெரிந்தது. அவன் கண்கள் கடினமாயின. இனி என் அன்னை மீது கை வைக்க நினைத்தா நாகங்கள் தப்ப முடியாதுன்னு கருடன் உள்ளுக்குள் வாக்கெடுத்தான். அப்போ காசியபர் வந்தார். தந்தை பார்வையில் ஒரு எச்சரிக்கை இருந்தது. சக்தி இருந்தா மட்டும் போதாது, கட்டுப்பாடும் வேண்டும்னு அவர் சொல்ல கருடன் மௌனமா கேட்டான். வினதை அவனை பார்த்து சொன்னாள், என்னை மீட்டது போதும் மகனே, வெறுப்பு உன்னை எரிக்காதேன்னு. கருடனின் மனசு ஒரு கணம் மெலிந்தது. ஆனாலும் நாகங்கள் மீண்டும் கையெடுத்தா அவன் தளரமாட்டான். அந்த நாளிலிருந்து கருடன் நாகப்பகை தொடங்கியது. ஒரு நாள் சம்பவம் போல அது இல்லை. அது தலைமுறையா தொடரும் பகை. கருடன் அன்னையை மீட்டான். ஆனால் நாகங்களின் கோபம் இன்னும் முடிவாகவில்லை. விஷ்ணு கருடனை பார்த்தார். நீ என் வாகனமாக இருப்பாய்னு அந்த பார்வையே சொல்லியது. கருடன் தலை தாழ்த்தினான். அன்னைக்காக வென்றவன் இனி தர்மத்துக்காக பறக்கப் போனான். வினதை கருடனை ஆசிர்வதித்தாள். மகனே, உன் பரப்பு தர்மமாய் இருக்கணும்னு. அவள் கண்ணீரில் பயமில்லை, பெருமை இருந்தது. அவன் மீட்டது அவள் சுதந்திரம் மட்டுமில்லை, அவள் உயிரின் நிம்மதியும். நாகலோகத்தில் கோபம் மட்டும் மிச்சம். கற்று வானத்தை பார்த்தாள். கருடனின் பெயர் அவள் நெஞ்சில் விஷமா நின்றது. நாகங்கள் சத்தியம் எடுத்தார்கள், இனி கருடன் எங்கள் பகை. அமிர்தம் பெரியது, ஆனா அதைவிட பெரியது அன்னைக்கான சத்தியம். கருடன் அமிர்தத்தை கவர்ந்தான். ஆனால் அமிர்தம் குடிக்கவே இல்லை. அவன் வென்றது தன் அன்னையின் சுதந்திரம். அதனாலதான் இந்த கதை அன்னைக்காக ஸ்வர்க்கத்தையே வென்றவன்னு உலகம் சொல்ல ஆரம்பிச்சது. கருடனின் வெற்றி நிறைவில்லை, அது ஒரு தொடக்கம். நாகங்களின் பகை கீழே எரிந்தாலும் அவன் மேலே ஒரு பெரிய பாதையை தேர்ந்தான். இறுதியில் அவன் எடுத்த முடிவுதான் இந்த கதையின் கடைசி அதிர்ச்சி. கருடன் இறுதி முடிவு எடுத்தான். இனி நான் விஷ்ணுவின் வாகனம். அன்னைக்காக செய்த போரில் அவன் வென்றான். இப்போ தர்மத்துக்காக வாழ வேண்டிய பாதையை விஷ்ணு முன்னால் உறுதி செய்தான். வினதை கருடனை ஆசிர்வதித்தாள். மகனே, உன் பரப்பு தர்மமாய் இருக்கணும்னு. அவள் கண்ணீரில் பயமில்லை, பெருமை இருந்தது. கருடன் இறுதி முடிவெடுத்தான். இனி நான் விஷ்ணுவின் வாகனம். அன்னைக்காக செய்த போரில் அவன் வென்றான். இப்போ தர்மத்துக்காக வாழ வேண்டிய பாதையை விஷ்ணு முன்னால் உறுதி செய்தான். வினதை கருடனை ஆசிர்வதித்தாள். மகனே, உன் பரப்பு தர்மமாயிருக்கணும். அவள் கண்ணீரில் பயமில்லை, பெருமை இருந்தது. நாகலோகத்தில் கோபம் மட்டும் மிச்சம். கற்று வானத்தை பார்த்தாள். கருடனின் பெயர் அவள் நெஞ்சில் விஷமா நின்றது. நாகங்கள் சத்தியம் எடுத்தார்கள், இனி கருடன் எங்கள் பகை. அமிர்தம் பெரியது, ஆனா அதைவிட பெரியது அன்னைக்கான சத்தியம். கருடன் அமிர்தத்தை கவர்ந்தான். ஆனா அவன் வென்றது அமரத்துவமில்லை, அவன் வென்றது
தாயின் சுதந்திரம்